வணக்கம். ஸோ அடுத்த ஸ்டோல் வந்து தமிழ் பரா ஸ்போர்ட்ஸ். ஸோ சொல்லுங்கண்ணா, உங்களோட லீஃப்லெட்டை நான் பார்த்துருக்குறேன். அம்மை அப்பன்ட்டு இருக்குது. அம்மை அப்பன்னுண்டா என்ன, உங்களோட பிஸ்னஸ் என்ன, உங்களோட கோல்ஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? அம்மை அப்பன்ன்றது நாங்கள் மட்டக்களப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாற்றுத்திறனாலயம் என்று அதை சொல்கிறோம். என்னென்றால் அவர்களுக்கு கேர் நீட்ஸ், அதாவது பராமரிப்பு தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு கட்டிடத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். அந்த திட்ட வரைவு முழுவதுமாக நடந்தேறிவிட்டது. அதற்குரிய கட்டிட வேலைகள் இன்னும் சில மாதங்களில் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்குரிய பொருளாதார தேவையை நிவர்த்தி செய்வதற்காக டொனேஷன்ஸ், அதாவது அன்பளிப்புகளை கேட்டிருக்கிறோம். அதை பற்றிய மேலதிக விவரங்கள் சம்பந்தன், அதை கோஆர்டினேட் பண்ணுபவர் சம்பந்தன் என்ற அடிப்படையில் சம்பந்தன் அதிக விவரங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு லேண்ட் கிடச்சிருக்கு. ஒரு கேந்திர முக்கியத்துவமான இடம் என்று சொல்லலாமே. ஒரு நல்ல ஸ்பாட்டில் கோட்டமுன்ன இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு அடுத்த லேண்ட் கிடச்சிருக்கு. அந்த லேண்ட் 2 ஏக்கர்ஸில். அதில் இப்போ நாங்கள் பில்டிங்கை டிசைன் பண்ணி அதுக்குரிய அப்ரூவல் முழுவதும் அது எடுத்துட்டோம். பில்டிங் பர்மிட் எல்லாம் எடுத்தாச்சு. அதை நாங்கள் டெண்டரும் விட்டாச்சு. இப்போ பப்ளிக் டெண்டர் போட்டாச்சு. இன்றைக்கு அது ஏப்ரல் மாதம் இந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆகும். அதில் இருந்து 3 மாதத்தில் கட்டிடம் கட்டப்பட்டு அதுக்கு பிறகு வந்து 9 மாதத்தில் அந்த கட்டிடம் பெறும். எங்கள்ட அந்த ஹோல் பில்டிங்கில் 50 பேர் அட் டைமில் தங்கலாம். 24 ரூம்ஸ் வரும். 50 பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களை இந்த ஹோல் நாங்கள் தமிழ் பரா ஸ்போர்ட்ஸ் 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலையே இப்படி ஒரு பில்டிங் கட்ட வேணுமென்றது ஒரு அடிப்படையாக நாங்கள் யோசிச்சிருந்தது. அது அப்படி சொல்லிக்கொண்டு நாங்கள் தொடங்கினாலும் எங்களோட பயணிச்ச ஒருவர் ஒரு படுக்க பொண்ணில் மிகவும் ரொம்ப சிதைஞ்சு போய் வந்தார். அவர் மேலே நல்லா இருந்தவர் ஒரு இரும்பு தோளமாக வந்தார். அது எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் லைட். ஓகே, எங்களுக்கு கட்டித்தான் வேணும். அப்போ கட்டேக்கில் வந்து நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டியோட கட்டுறோம். இப்போ சாதாரணமாக சிறிய அளவில் கட்டையில் 10 ரூம் லேடிஸுக்கும் ஜென்ஸுக்குமாக அதை இணைக்கக்கூடிய ஒரு மண்டபம், உள்ளுக்குள்ளே எல்லாம் மாடம், இப்போ அந்த வடிவான ஒரு கட்டிடமாக கட்டுறோம். இது வந்து அவர்கள் ஒரு படுக்க பொண்ணு அப்படியான ஒரு துன்பமான பெரிய சஃபரிங்கான ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட வந்து தங்கி மீண்டும் தங்களோட சமூகத்தில் இணையக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் என்று பார்த்தோம்னா அவைக்கு ஒரு லாங் டேர்ம் கேரை கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் சமுதாயத்துக்கு வரும். என்னென்னா இப்போ ஒரு அளவுக்கு இளம் வயதில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் தற்காலிக மருத்துவ தேவையோடு இருப்பினும் அவை வந்து வயது போய்க்குள்ளே அவை இப்போ பராமரிக்கிற குடும்ப அங்கத்தவர்களும் வயது போய் அவை முடியாமல் ஒரு வரும். அந்த அப்படி பார்க்கக்குள்ள இந்த சமுதாயம் தான் அவையில் கடைசி வரைக்கும் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவை உருவாகுது. அதை நோக்கித்தான் இந்த கட்டிடமும் அமையுது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸுக்கு இப்போ இங்கேருந்து நாங்கள் டொனேஷன்ஸோ ஏதாச்சும் சப்போர்ட் பண்ண போகிறோம், இல்லாட்டிக்கு யாராவது வாலண்டியர்ஸ் பண்ணலாமா, ஊரில் யாராவது ஃபேமிலிஸ் இருந்து வாலண்டியர்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு நாங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? எங்களோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து இந்த வருஷம் 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இங்கே ஹச்சன் ஹை ஸ்கூலில் வந்து ஒரு மியூசிக் ஷோ நடக்குது. இப்போ வளமே ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிறோம். அந்த ஷோவுக்கு நீங்கள் வாங்கோ, டிக்கெட் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது எங்களோட ஃபுல் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன செய்யணும், நாங்கள் இது என்ன மாதிரி டெவலப் பண்ணுறோம்ன்ற எல்லா விளக்கங்களும் அந்த இடத்துல நாங்கள் தருவோம். இப்போ 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் எங்களோட ஃபேஸ்புக்கில் தமிழ் பரா ஸ்போர்ட்ஸ் சேடலாம், இல்லையண்டா datacharity.com, ammayapan.org எங்களோட எல்லா வெப்சைட்ஸிலும் இதுக்கான லிங்க்ஸ் இருக்குது, டிக்கெட் வாங்கக்கூடிய மாதிரி. ஸோ ஏப்ரல் 25ஆம் தேதி இங்கே எங்களுக்கு ஒரு பேனரும் இருக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு பேர் இசை சமர் 2026. ஸோ எல்லோரும் வந்து இந்த ஒரு கோலுக்காண்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸுக்கும் எல்லாம் சான்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு we request kindly everyone to come on the 25th of April to Isai Summer 2026 and also provide all your support. Thank you so much. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோத்துக்கு யங்ஸ்டர்ஸையும் நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்க, நீங்கள் யங்ஸ்டர்ஸையும் கூட என்கரேஜ் பண்ணுறீங்க. So I wish you all the very best and good luck for your goals. Thanks, Anna.